நேயர்களுக்கு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறோம். அது என்ன செய்முறைகளை ஒன்று விட சொல்ல ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப ஈஸியான முறையில் ஹைதராபாத் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம ஹைதராபாத் பிரியாணி 3 கிலோ செய்ய போகிறோம். 3 கிலோவுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பாருங்கள். 1 கிலோ 200 கிராம், 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், இஞ்சி பூண்டு 100 கிராம் 1 கிலோவுக்கு, அது மாதிரி 3 கிலோவுக்கு இஞ்சி தனித்தனியாக வச்சுருக்கு, பூண்டு இஞ்சி வச்சுருக்கு. எண்ணெய் 250 கிராம் 1 கிலோவுக்கு, பச்சை மிளகா 10, புதினா 2 கட்டு, எலுமிச்சம்பழம் 1 கிலோவுக்கு, பெரிய பழமாக இருந்தால் அரை பழம், சின்ன பழமாக இருந்தால் 1 பழம், நெய், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்குது. இதெல்லாம் நம்ம போட போகிறோம். முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், தயிர். இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஹைதராபாத் பிரியாணிக்கு 3 கலர் வரணும். ஒன்று ஒயிட்டு, ஒன்று ரெட்டு, ஒன்று எல்லோ. இப்போ நம்ம போடுறதுக்கு குங்குமப்பூ போடணும். இப்போ நம்ம குங்குமப்பூ போடலை, அதுக்காக எல்லோ ஃபுட் கலர் போடுறோம். அது கொஞ்சம் தான் போடுறோம். அதனால் 3 கலர் வரும். ஒன்று இந்த காஷ்மீர் மிளகாத்தூள், ரெட்டுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம். அது உரப்பு கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான வீட்டு மிளகா, சாதாரண மிளகாத்தூளும் நம்ம கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். காஷ்மீர் தூளை கலருக்காக போட்டுக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி 3 கிலோ. எவ்வளோ நேரம் ஊற வச்சு? ஒரு அரை மணி நேரம். நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெங்காயம் பொன்னிறமாக வறுக்கிறதுக்கும் போது இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். சிக்கன் 3 கிலோ அலசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனை ரெடி பண்ணி மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம். பாருங்கள், பூண்டு 3 கிலோவுக்கு 250 கிராம் போடுறோம். இப்போ பூண்டு 1/4 கிலோ பூண்டு போட்டிருக்கு, 1/4 கிலோ இஞ்சி. 3 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு, 75 கிராம் போட்டிருக்கோம். இஞ்சி கொஞ்சம் போட்டு, இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 20 கிராம். இது உரப்பு வராது, கலருக்காக போடுறோம். கல்லுப்பு ஒரு 3 கிலோவுக்கு 1 கைப்பிடி. இப்போ தயிர் 1 கிலோவுக்கு 200 ml, 3 கிலோவுக்கு 600 ml தயிர். ஏன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணிக்கு தக்காளி போடலை, தக்காளி சேர்க்க மாட்டோம். தக்காளி போடாததால் தயிரும் எலுமிச்சம்பழம் தான் இது புளிப்புக்காக போடுறோம். இப்போ நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லாமே மிளகா, காஷ்மீர் மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி ஒரு 20 நிமிஷம் மசாலாவில் உப்பு போட்டிருக்கு மசாலாவில் ஊற வச்சிருவோம். 1 கிலோவுக்கு எலுமிச்சம்பழம், பெரிய பழமாக இருந்தால் அரை பழம், சின்ன பழமாக இருந்தால் 1 பழம். இப்போ நான் 1.5 பழம் புளிகிறேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு தயிரும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் புளிப்புக்கு போடுறோம். தக்காளி நம்ம சேர்க்க மாட்டோம். அதனால் எலுமிச்சம்பழம் மட்டும் புளிகிறோம். ஊறுறதுக்காக ஒரு அரை மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ ஹைதராபாத் பிரியாணிக்காக நம்ம கறியை மேக்னேட் பண்ணி பிரட்டி வச்சுக்கிறோம். மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், எலுமிச்சம்பழம், தயிர், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் 2 போட்டிருக்கோம். 3 கிலோவுக்கு அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம். போட்டு பிரட்டி வச்சுக்கிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்காக எண்ணெய் 1 கிலோவுக்கு 200 எண்ணெய் ஊற்றுறோம். அதில் 3 கிலோவுக்கு 600 கிலோ எண்ணெய் ஊற்றி அதிலே தேவையான வெங்காயம் 1 கிலோவுக்கு 400 கிராம், 1 கிலோ 200 கிராம் 3 கிலோவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அதுக்காக இப்போ தொடங்க போகிறோம். எண்ணெயை ஊற்றுறோம் சட்டியில். 600 கிராம் எண்ணெய் 3 கிலோவுக்கு, 1 கிலோவுக்கு 200 கிராம். இப்போ எண்ணெய் இந்த பக்கம் காய வச்சாச்சு. வெங்காயம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் தண்ணி அரிசி ரெடி பண்ணுறதுக்காக வைக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டரு தண்ணி, 3 கிலோ அரிசிக்கு 9 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி வீதம் 3 கிலோவுக்கு 9 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ 3 கிராம் பிரிஞ்சி இலை, 20 அன்னாசி பூ 1, ஏலக்காய் 3 கிராம், பட்டை 3 கிராம், கிராம்பு 3 கிராம், கிராம்பு, லவங்கம் 3 கிராம். இது ஹைதராபாத் பிரியாணிக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் வாசனைக்காக கூடுதலாக போடணும்.
அதிகமாகவே போடணும். அப்போ தான் அந்த வாசனை வரும். இதிலே நம்ம பாதி போடுவோம். சோறு வடிக்கும்போது சோத்துலேயும் பட்டை, லவங்கம், புதினா, ஏலக்காயெலாம் அதுலேயும் போட்டு சோத்துலேயும் போட்டு அரிசியில் வரணும். வாசனை வெறும் சோறு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் கம்மன்னு வரும் வாசனை. அரிசி உலை வச்சுருக்கோம். உலை தண்ணிக்காக அதுலேயும் பூ, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போடுறோம். பிரிஞ்சி இலை, போட்டு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கணும். அதுக்காக வச்சிடறோம். இந்த பச்சை மிளகா ஒரு 4 கொடுப்பது. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா. கொலை தண்ணியிலையே ஒரு 4-5 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி. மீதி சாப்பாடில் போடும்போது போடுறோம். இப்போ 1 கிலோவுக்கு 400 கிராம் வேதம். 1 கிலோ 3 கிலோவுக்கு 3 கிலோ, 1 கிலோ 200 கிராம் வெங்காயம். இப்போ மீதி உள்ள பூண்டு அரைச்ச பூண்டு அதில் பாதி நம்ம கறியில் பரட்டி வச்சுருக்கோம். இப்போ மீதி பூண்டு இதில் போடுறோம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்த உடனே இப்போ இஞ்சி அதில் பாதி கறியை போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். மசாலாவோட மீதி இஞ்சி இதில் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போடுறோம். அந்த 1 கிலோவுக்கு 20 கிராம் போடுறோம்ல, அதனுடைய மீதி அதில் பாதி போட்டு வச்சுருக்கோம். மீதி இதில் போடுற கலருக்காக எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு மசாலாவில் போடுறோம். இதில் நம்ம மசாலாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலாத்தூள் போட்டால் கொஞ்சம் பாதி போட்டு உரப்புக்காக போட்டு கலர் வராது. அதுக்காக தான் காஷ்மீர் மசாலாத்தூள் போடுறோம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி போடுறேன். மல்லி 2 கைப்பிடி. எந்த தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியே இல்லை. ஹைதராபாத் பிரியாணி தண்ணியே போடக்கூடாது, தக்காளியும் போடக்கூடாது. இப்போ நம்ம கறி மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை தூக்கி இதில் போட்டுருவோம். அதிலே கோழி கறியிலே தண்ணி விட்டு வேகும். அந்த தண்ணியே போதுமானது. இப்போ சொல்லுங்கள். இப்போ பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா போடுறேன். 3 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா இல்லை 7 பச்சை மிளகா போடலாம். 3 கிலோவுக்கு 20 பச்சை மிளகா போடுறேன். இப்போ மசாலா பரட்டி வச்ச சிக்கன் மசாலா பொடிச்சு வச்சதை இதில் போடுறேன். இது ஒரே நார்மல் மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கும். இப்போ கோழி கறி போட்டதுக்கப்புறம் ஹையில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மீதி ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே போகணும்.
ஹை ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். தீயை ஃப்ளேமு ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கறி போட்ட உடனே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஸ்லோ ஸ்பீட், 20 நிமிஷம் கூட உடைக்கலாம். 20 நிமிஷம் கறி 75% வேகிற அளவுக்கு அதிலேயே ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சிடலாம். இப்போ உப்பு போடணும். இந்த கோழி கறிக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு தான் போடுறேன். உப்பு போட்டாச்சு. கறி ஒரு 75% வேகிற வரைக்கும் மூடி வச்சு. இப்போ தண்ணி உலை நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி, பாசுமதி அரிசி நம்ம போடுறோம். இப்போ 75% கறி சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம எந்த தண்ணியும் ஊற்றவே இல்லை. இந்த கோழி சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கோம். அந்த தண்ணியே தான் அதே விட்டு வெந்திருக்கு. இப்போ 75% ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும் இப்போவே. ஏன்னா அரிசி போல் ரெடியாக கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து போட்டு முடிச்சிட போகிறோம். கோழி கறியில் தண்ணி விடக்கூடாது. சிக்கன் கிரேவி, சிக்கனில் இருக்கிற தண்ணியே அது வந்து கிரேவியாக மாறிடும். நம்ம வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது ஹைதராபாத் பிரியாணிக்கு. அதே அளவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி 75%, இது 75% வெந்துடணும். சிக்கன் 75% வெந்ததுக்கப்புறம் அரிசி 75%, 80% வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதில் போட்டுருவோம். தம் போட்டுடலாம். ஒரு 50 கிராம் முந்திரி, நீங்கள் உங்கள் தேவையான கூட போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு முந்திரி, திராட்சை கூட போடலாம். திராட்சை கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்குங்க. இப்போ ரைஸு 75% வெந்துருச்சு. இப்போ எடுத்து இதில் கொட்ட போகிறேன். தம்முக்கு போட போகிறேன். இப்போ அடியில் கரண்டியை புரட்டி லேசாக கீழே சும்மா கிண்டி விட்டுட்டு, தீ சிம்மில் இருக்குது. இப்போ அரிசி மேலே கொட்டிட்டேன். இப்போ அடுத்து ஒரு லேயர் போடுறதுக்காக போட போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் வறுத்த ஆனியன், மிச்சம் உள்ள ரைஸ் போட்டுறேன். மீதி உள்ள வெங்காயம், ஃப்ரைடு ரைஸ், ஆனியன், குங்குமப்பூ போடுறோம். இல்லை தண்ணி ஊற்றுறோம். நம்ம குங்குமப்பூ போடலை, எல்லோ ஃபுட் கலர் ஊற்றுறோம். இப்போ கீழே ஒரு தம்முக்காக ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா மேலே இப்போ தம்மு போடுறதுக்காக எல்லாம் வச்சாச்சு. தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் இருக்குது தீ. போடுற மேலே ஆவி தம்முக்காக. ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக சைடில் துணியை வச்சுட்டு மேலே வெயிட்டுக்காக தண்ணி பானை வச்சுருக்கு. இப்போ சிம்மிலேயே 15 நிமிஷம் சிம்மில் இருந்து முடித்ததுக்கப்புறம் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டுடணும். தம்மில் ரெடி ஆயிடும். ஹைதராபாத் பிரியாணி எளிய முறையில் தயாராகும்.